ஓகே, பேரிஷ் மார்க்கெட்டில் எங்கெங்கே வந்து க்ளூ இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு லோயர் லோ ஒன்று வச்சுது. அப்போ S1 இருக்கும்போது ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கலாம். இந்த இடம் என்னென்னா வந்து 23,550 புட்டு, ஓகேவா. அதுக்கப்புறம்ட்டு வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சோடனே மார்க்கெட் வந்து சல்லுன்னு வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன்றாச்சு. டார்கெட் என்னென்னா S2. இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி சார்ட்டு, அது வந்து ப்ரீமியம் சார்ட்டு, ஓகேவா. டார்கெட்டு கிட்ட போன உடனே என்னென்னா அங்கேருந்து நம்ம ரிவர்சல் ட்ரேடை வந்து எடுக்கலாம், ஓகேவா. ஏன்னா சப்போர்ட் இருக்காங்க, ஓகே. இந்த இடத்துல வந்து கரெக்டான இடம் வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு, ஓகே. இந்த ட்ரேடு வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். இது டார்கெட்டும் பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கு மேலெலாம் வந்து பார்த்தா ட்ரேடு பொசிஷன் வைக்க முடியாது, ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிடும். இது கண்டினியூவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது பாருங்கள், ஒரு 4 வாட்டி. அதெல்லாம் ஒரு பையிங் சிக்னல் வேறு கொடுத்துருக்கு பாருங்கள். கண்டினியூ இங்கே பாருங்கள், ஒரு 6 வாட்டி கிட்ட இருக்குது பாருங்கள். இது வந்து ஆப்ஷன் பையிங்னா என்ட்ரி படாது, அது டார்கெட்டையும் போய் ஹிட் ஆகிருக்கும்.